வணக்கம். இன்றைய பதிவில் வாய்மை என்ற அதிகாரத்தின் அடுத்த குறளை நாம் காணலாம். வாய்மைங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. உண்மை கூறுதல் அவ்வளவு எளிதல்ல. தினந்தோறும் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் பொய் சொல்லிகிட்டு இருக்கோம். சின்ன பொய்யாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் மிக முக்கியமானது. ஏன்னா அதுதான் ஒழுக்கத்தின் முதல் படியாகும். ஒரு மனிதனை மிகச்சிறந்த மனிதனாக காட்டுவது அவன் கூறும் வாய்மை. எந்த காரணத்தை கொண்டும் நாம் பொய் சொல்லக்கூடாது. அதுதான். இப்போது இந்த குறள், அடுத்த குறள் பார்க்கலாமா? உள்ளத்தார் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் ஊழன். உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் ஊழன். மனதால் கூட பொய் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஒருவனுக்கு இருக்கவே கூடாது. நம் சாதாரணமாக பார்க்கலாம். பல வீடுகளில் அப்பாவோ அம்மாவோ வீட்டில் இருந்துட்டு நமக்கு வேண்டாதவங்க இல்லை வேறு எதுக்காவது வந்து வெளியில் நின்னால் குழந்தைங்கக்கிட்ட சொல்லி நான் போய் இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, அந்த குழந்தைகளுக்கு ஒன்றும் தெரியாது. அது போய் அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிடும். அந்த மாதிரி கூட நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த குழந்தைகள் என்ன செய்யும், ஓஹோ நம்ம இருந்தால் கூட இல்லைன்னு இந்த மாதிரி சொல்லலாமோ அப்படிங்கிற எண்ணம் அதனுடைய மனதில் பதிந்து விடும். அந்த விதையை நம்ம தான் போடுறோம். அதனால் அது என்ன பண்ணும், சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்மக்கிட்ட பொய் சொல்லும். பின்னாளில் அதுவே என்ன ஆகும்னாக்கா பெரிய மரம் போல் நமக்கு தாக்கும். ஏன்னா நீயும் பொய் சொன்னில்ல, நானும் தானே சொல்லுவேன், அதில் தப்பு இல்லைங்கிற மாதிரியான எண்ணமானது அந்த குழந்தைக்கு வந்துவிடும். அதனால தான் சொல்கிறாங்க, உள்ளத்தால் கூட பொய் கூற வேண்டும் என்ற எண்ணம் வரவே கூடாது. அப்படி வராமல் இருப்பவர்கள் தன் வாழ்நாளில் மெய்யை மட்டுமே கூறி ஒழுக்கத்தை கடைபிடிப்பவர்கள் உலகத்தில் அனைத்து மக்கள் மனதிலும் நிலையாக நிற்பார்கள் என்பது இந்த குறளின் பொருளாகும். இதுக்கு நம்மளே இன்னமும் பார்க்குறோம் இல்லையா? இன்றளவும் உண்மை, வாய்மை, மெய் கூறுதல் அப்படின்னா யாரை சொல்கிறோம்? ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திரன் என்ற அந்த மன்னனை பற்றி நாம் சொல்கிறோம் இல்லையா? ஏன்னா அவர் கடைசி வரைக்கும் உண்மையை தன் குறிக்கோளாக ஏற்று வாழ்க்கையை நடத்தினார். அதனால் விளையக்கூடிய எந்த விதமான கஷ்டங்களையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தாரே தவிர, நமக்கு கஷ்டம் வந்துருச்சு, மனைவி நம்முடன் இல்லை, நம்முடைய மகனும் இறந்து விட்டான், நாடு பறிபோய் விட்டது, நாம் அனாதையாக தெருவில் நிற்கின்றோம் என்று எண்ணாமல் சுடுகாட்டு காவலாளியாக நின்ற போது கூட பொய் உரைக்கவில்லை. அதுதான் அவருடைய சிறப்பு. அதனால தான் இன்றைக்கும் நம்ம அதை சொல்கிறோம். ஆக உலகத்தில் உள்ள அனைத்து உயர்குடி மக்களின் உள்ளத்திலும் பொய் கூறாத ஒருவன் என்றும் நிலையாக நிற்பான். அது நாமளாக இருந்தாலும் அப்படித்தானே. நம்ம எப்பயுமே உண்மை சொன்னோன்னா மற்றவர்கள் நம்ம என்ன சொல்லுவாங்க, மிக மதிப்புடன் பார்ப்பார்கள். நம்மளுடைய மதிப்பானது சமுதாயத்தில் கூடும். இவர் எந்த காரணம் கொண்டும் பொய் கூற மாட்டார், அவர் கூறுவது உண்மைதான் என்று நாம் நிலைநிறுத்தி விடுவோம். அதனாலேயே அனைவரது உள்ளத்திலும் நாம் நிலையாக இருப்போம். ஆக இந்த குறளில் வள்ளுவனார் கூறுவது, மனதினால் கூட பொய் சொல்ல வேண்டும் என்று எண்ணாமல் தன் வாழ்க்கையை சிறப்பாக சீரிய நெறியோடு வாழ்பவர்கள் உலகத்தில் உள்ள உயர்ந்த மக்கள் அனைவரின் உள்ளத்திலும் நிலையாக நிறுத்தப்படுவார்கள் என்பது இதன் பொருள். நன்றி. நாளை அடுத்த குறளில் காணலாம்.